அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ராஜெக்ட் வீடியோ 13வது. இன்னும் சரியாக தொடர்ந்து பார்க்குறது முன்னுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 4 இயர்ஸ் பாஸ் பேப்பர் வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 2 மந்த்ஸுக்குள்ள வந்து 4 இயர்ஸ் பாஸ் பேப்பர் கடைசி லாஸ்ட் 4 இயர்ஸ் பாஸ் பேப்பர் ஃபுல்லாக முடிக்கிற பிளான் போட்டிக்கிறோம். பேமெண்ட் 900 சொல்லியிருந்தோம். விருப்பமானக்க குயிக்காக டிசம்பருக்குள்ளேயே 4 நாட்களுக்குள்ளேயே குயிக்காக கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து நம்மளுக்கு குரூப்பில் போட்டிருந்த கேள்வி 2017ஆம் ஆண்டு வந்த ஓ லெவல் பாஸ் பேப்பரில் பார்ட் 8 4th கொஷின். ஓகேவா, பார்ப்போம். இது வந்து வட்ட வரைப்பு கேள்வி ஒன்று. சரியா, பார்ப்போம். சரி, அப்போ நம்ம கேள்வியை தொடர்ந்து பார்ப்போம். கேள்வியில் சொல்கிறாங்க, ஒரு குறித்த பாடசாலையில் தரம் 6இல் உள்ள ஒவ்வொரு மாணவரும் அழகிய பாடத்திற்காக சித்திரம், நடனம், சங்கீதம் எனும் 3 பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் தேர்ந்தெடுக்க வேண்டும். 3 பக்கெட் சப்ஜெக்ட் மாதிரி வச்சு அதில் 3 ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகே தானே? மாணவர்கள் இப்பாடங்களை தேர்ந்தெடுக்கும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது. நடனத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும். ஆனால் வந்து நடனம் வந்து நம்ம இதை வந்து சொல்கிறோம், வந்து சும்மா சொல்கிறேன். இது தேர்ந்தெடுக்கிறாக்க எக்ஸ்ன்னு வச்சா இது தேர்ந்தெடுக்கிறாக்க 3x. ஓகேவா, அப்படிதான் சொல்லிக்கலாம். ஏன்னா அதில் 3 மடங்குன்னு தானே சொல்லிக்கிறான். 3 மடங்கு. நடனத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும். சங்கீதத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் எண்ணிக்கையின் 5 மடங்காகும். அப்போ அதுவும் இதோட தான் அப்படி தந்திக்கிறான். அப்படின்னா அதுவும் எக்ஸை சம்மந்தப்படுத்தி எழுதலாம். அப்போ இது எத்தனை ஆகிக்கும்? 5x ஆகிக்கும். ஓகே தானே? இப்போ நம்ம கேள்விக்குள்ள போவோம். சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் ஒரு பின்னமாக தருக. முதலாவது கேள்வி அது பார்ப்போம். அதுதாங்கட முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி பார்த்தோமாய்ந்தா மொத்தமாக உள்ளது எத்தனை பேர்? 5 3 8 1 9 9x. சித்திரம் 1x. அப்போ வந்து எக்ஸும் எக்ஸும் கேன்சலாக 1 கீழ் 9 முதலாவதுக்கு ஆன்சர். ஓகே, நம்ம இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். முதலாவது ஓகே. ரெண்டாவது கேள்விக்கு சொல்கிறாங்க, 3 பாடங்களையும் ஒத்த ஆரைச்சிறைகளின் மைய கோணங்களின் பருமனை கணித்து அவற்றை தரப்பட்டுள்ள வட்ட வரைப்பின் உரிய புள்ளிக்கோட்டின் மீது எழுது. அப்படின்னா வந்து இப்போ இதை வச்சு 3 புள்ளிக்கோட்டுங்க வர வேண்டிய பெருமானத்தை காண சொல்கிறான். ரெண்டாவது கேள்வி. ஓகே தானே? இப்போ வந்து இதில் என்ன விஷயம்டா, வந்து ஒரு முழு வட்டத்தில் வந்து உள்ள பாகை எத்தனை? 360 பாகை. 360 பாகை. ஓகே தானே? 360 பாகை. அப்போ இதில் வந்து 9ஆ பிரித்து ஒரு பங்கு சித்திரம்னு சொல்லிக்கிறான். அப்போ 360ல் 9ஆ பிரித்து ஒரு பங்கு சித்திரம்டா. சித்திரம் எக்ஸுக்குள்ளதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ காணுவோம். 9 4 36 4. நான் வந்து 40 பாகை தான். ரெண்டாவது கொஷனுக்கான இன்னும் ஃபுல்லாக முடியல. 40 பாகைன்னா இது 40ன்னு தெரிஞ்சுட்டு, அப்போ 3x என்ன 3 தர 40 120 பாகை. அப்போ அடுத்தது வந்து 5x 5 தர 40 200 பாகை. ஓகே தானே? இப்போ 3ஐயும் கூட்டி பாருங்க, 320 வருதா? வருது. இப்போ 3ஐயும் நம்ம போடுவோம். இது வந்து 120 பாகை, இது வந்து 40 பாகை, இது வந்து 200 பாகை. இதுதான் எங்களோட செகண்ட் கொஸ்டின். அதை குறித்து காட்ட சொல்லி. அடுத்தது வந்து எங்களோட 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி சொல்கிறான், சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 30 எனின், சரியா, சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இது வந்து நம்ம போட்டிக்கிறது வந்து
உங்களுக்கு இது வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும். இப்போ நம்ம கண்டது வந்து அவங்க ஆராய்ச்சி கோணம் தான் கண்டிக்கிறோம் இல்லையா, அது பெருமானம் இல்லை. நான் நடனத்தை தேர்ந்தெடுக்கிற 120 பேர் இல்லை, 120 பாகை. ஓகே தானே? சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 30 எனின் இப்பாடசாலையில் தரம் 6இல் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை காண்க. ஓகேவா? சித்திரத்தை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் எத்தனையா? 30ன்னு சொல்கிறாங்க. சரிதானே? அப்போ அவங்கள இப்போ அழகாக விளங்கும். சித்திரத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா என்னது? 40 பாகை. 40 பாகை வந்து 40 பாகை வந்து 30 பிள்ளைகள் ஆயிருந்தா அப்போ 360க்கு பார்த்தா ஓகே தானே? அப்படின்னா வந்து 360 40ஆல் பிரித்து அப்படின்னா வந்து ஒரு பாகைக்குள்ளது வரும். ஓகே தானே? 360 40ஆல் பிரித்தா ஒரு பாகைக்குள்ளது வரும். ஓகே தானே? அது ஒரு பாகை இல்லை. இப்போ 360 வந்து 40ஆல் பிரித்தா இதுக்குள்ளே எத்தனை 40 ஈக்குன்னு வரும். 40 பாகை எத்தனை ஈக்குது? 40ஆல் பிரித்தா எத்தனை? 9 ஈக்கு. எத்தனை? 40 9 மடங்குன்னா அப்போ 40க்கு பாகைக்கு 30 பேர்னா வந்து அப்போ 320 பாகைக்கு என்ன? நான் இப்போ இப்போ விளங்கி தரேன். 40 பாகைக்கு 30 பேர்ண்டா 320 பாகைக்கு என்ன? பெருக்குனா வரும் 0 270 பிள்ளைகள் வரும். ஓகே தானே? 40 பாகைக்கு 30 பிள்ளைகள்னா 40 பாகைக்கு 30 பிள்ளைகள்னா அப்போ நம்ம 30 பிள்ளை ஒரு பிள்ளைக்குள்ள பாகையை கண்டு இப்போ காண்றோம். அப்படியும் பார்க்கலாம். தனத்துக்கு விளங்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன், மொத்தம் வந்து 320 பாகை, அதை 40ஆல் பிரித்து இப்போ 40 பாகைக்குள்ளது தான் 30 பேர். அப்போ வந்து 320க்குள்ளதை காண்றோம். ஓகே தானே? இப்போ வந்து கடைசி கொஷன் பார்ப்போம். மாறிய அதுக்கு மேலே ஒரு தரவு தந்துக்கிறாங்க, அதை பாருங்கள். 2 வாரங்களுக்கு பின்னர் சங்கீதத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களில் 15 பேர் அவர்களில் பாடத்தை சித்திரத்திற்கு மாற்றுகின்றனர். மாறிய தகவல்களுக்கு ஏற்ப 3 பாடங்களும் இடம்பெறுமாறு வரையப்பட்ட ஒரு புதிய வட்ட வரைவில் சித்திர பாடத்திற்குரிய ஆராய்ச்சியின் ஒரு கோணத்தை தருக. இதில் ஆக்க ஒன்றும் குறைய போகல, ஆக்க ஒன்றும் குறையில. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறாங்க வந்து நடனமா பாருங்க, சங்கீதத்தை தேர்ந்தெடுத்த 15 பேர் வந்து இங்கிட்டு மாறுறாங்கண்ணா. ஓகே தானே? சங்கீதத்தை தேர்ந்தெடுத்த மாணவர்களில் 15 பேர் இங்கால மாறுறாங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 4வது கொஷின் 15 பேர் தான் மாறுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தரவு தெரியும், 30 பேருக்கு 40 பாகை. அப்போ 15 பேருக்கு எத்தனை பாகை? 20 பாகை. இதில் பாகை தான் மாறும் பொழிய கோணம் எண்ணிக்கை மாறையில். ஏன்னா ஆட்கள் வந்து யாரும் பாடத்தை எடுக்காமல் விட்டுட்டு போயிலே எல்லாம் வந்து சப்ஜெக்டை தான் மாற்றுறாங்க. அப்போ கோணம் இங்கிட்டு குறையிற கோணம் இன்னொன்று கூட போகுது. அப்படின்னா வந்து இப்போ என்னது, இதில் வந்து 20 பாகை குறையும். ஏன்னா இதிலோட 15 பேர் போகிறோம், அதே 20 பாகை இதில் கூடும். விளங்கிச்சா? நான் இப்போ 15 பேர் தான் எக்ஸ்ட்ரா வந்துக்கிறாங்க. அப்படின்னா வந்து இப்போ இதுக்குள்ள பாகை எழுது சித்திரத்துக்குள்ளது 60 பாகை ஆன்சராக வரும். எல்லாருக்கும் விளங்கின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு விளங்குனா கீழே கமெண்ட்டை போடுங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதோட உங்களோட வீடியோவை முடிச்சுக்கிறோம்.